சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் உள்ள எல்லாரையும் சமாளிக்கிறதுக்காக வேற வழியே இல்லாத ரோகிணியும் தனக்கு பல்லு வலி வந்துருச்சு, பேசவே முடியாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்ல கூடவே இங்கே ஸ்ருதியும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களும் பரவாயில்ல, உங்கள் மருமக ரோகிணி மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் அவங்க எங்ககிட்ட பேச முடியாமல் போயிருச்சு. இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் இங்க ரோகிணி வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா ரோகிணிக்கு உண்மையாவே பல்லு வலி தான் போல. டாக்டர் கூட பல்லெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பல்ல எடுத்துட்டாங்க. வலி தாங்க முடியாம ரோகிணி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி ரூம்ல கொண்டு போய் விட்டுடுறாங்க. இங்க ரோகிணிக்கு ஸ்ருதி மேல அவ்வளோ கோவம் வருது. வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் டாக்டர் கிட்ட வசமா மாட்டி விட்டு, இப்படி எனக்கு ஒரு பல்லும் நல்ல பல்லா இருந்ததை கூட எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்பவே கோவத்துல ரூமுக்கு போயிடுறாங்க. விஜயா நினைக்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி எப்பயுமே அவங்க அப்பாவை பற்றி கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா, இப்போ என்னடானா பல்லு வலின்னு சொல்கிறா, எதை நம்புறதுனே தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க மாடியில் இதை பற்றியே யோசனை செஞ்சிட்ருக்கிறாரு முத்து. அந்த சமயம் இங்கே மீனாவும் முத்துவுக்கு குடிக்க பாலெல்லாம் கொண்டு போகிறாங்க. அந்த சமயம் என்னங்க கீழே வந்து தூங்காமல் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்களேன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இந்த பார்லலம்மா செய்கிறதெல்லாம் சரியா, இவங்க செய்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ரோஹிணிக்கு பல்லு வலிக்குன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க, இதில் என்னங்க இருக்குதுன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ரோஹிணி வேணும்னே இப்படி பொய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரிலாம் இருக்குது, இங்கே என்னவோ பெருசாக உண்மையை இந்த பார்லலம்மா மறைக்கிற மாதிரிலாம் இருக்குது மீனா, வர வர இந்த பார்லலம்மா மேலே அதிகமாக சந்தேகம் வருது மீனா, ஆனால் உண்மையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கன்னு தான் தெரியல அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட மீனாவும் நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, ஏன்னா அந்த மலேசியாவிலேருந்து வந்த 2 பேரும் வரதுக்கு முன்னாடி ரோகிணி கிச்சனுக்கு வந்தாங்க. நான் அப்போ சமைச்சிட்டு இருந்தேன், என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக சமைங்க, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லலை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லலை. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ உண்மையை மறைக்கிறாங்க. அவங்கள பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் இவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தானே இப்படி பொய் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. என்னன்னே தெரியலங்க, ரொம்பவே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் மெதுவாக அங்கே வந்த ரோகிணி மீனாவும் முத்துவும் ரோஹிணி மேலே சந்தேகப்பட்டு பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. என்ன இவங்க, நம்ம என்ன செஞ்சாலும் மீனாவும் முத்துவும் சந்தேகப்படுறாங்களே, எப்படி தான் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க போகிறோன்னு தெரியல. வேணும்னே தான் முத்து மலேசியாவிலேருந்து வந்த 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறேன்னு சொல்லி என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருக்காரு போல. அதனால தான் என் மூலமாக எந்த உண்மையும் வெளியில் வரல, நான் தான் வாயவே திறக்கலையே, அதனால் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கிறாங்களா. முத்து என்ன இக்கா இருந்தாலும் என்னை பற்றின உண்மையை உங்கள் 2 பேராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ரொம்ப கோபமாகவே நினைக்கிறாங்க ரோகிணி. அடுத்த நாள் எப்பயும் போல் ரோஹிணி பார்லருக்கு கிளம்பும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏமா ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு வந்தியே, இன்றைக்கி பரவாயில்லையாம்மா, இப்போ உன்னால் பேச முடியுதா? ஏன் கேட்குறேன்னா மலேசியாவிலேருந்து வந்த 2 பேர் முன்னாடியும் நீ பேசியிருந்தாலோ உன் அப்பாவை பற்றி சொல்லியிருந்தாலோ கண்டிப்பாக உங்கள் அப்பாவை வெளியில் கொண்டு வர உதவி செஞ்சுருப்பாங்க. நீ தான் முடியலன்னு வாயவே திறக்க முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டியே. சரி, ஆமாம், அந்த 30 லட்ச ரூபா பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டியாமா ரோகிணி? மனோஜ் ஏதாவது உதவி செஞ்சானா? அந்த கதிரை தேடி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து விஜயா வந்து கேட்கும்போது உடனே மனோஜும், ஆமாம்மா, இங்கே ரோகிணி சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஆனாலும் அந்த கதிரை கண்டுபிடிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இப்படி பேசுகிற? பணம் கிடைக்கலன்னு வையே முத்துவும் மீனாவும் உங்கள் 2 பேரையும் மதிக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கடை அந்த கடைக்கு நிரந்தரமாக நீ ஓனர் ஆகவே முடியாது. உங்கள் அப்பா ரவி முத்துன்னு எல்லாருமே அந்த கடையை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. நீ கஷ்டப்பட்டு கடையோட ஓனர் ஆகணும், பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்டு தானே உன் அப்பாவோட பணத்தை கூட எடுத்து அந்த கடையை ஆரம்பிச்ச. இப்போ அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா ரோகிணி சீக்கிரமாக பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி கேட்குறாங்க, நீ முதல்ல போலீஸை போய் பார்த்தியா? அந்த வீடியோவை வாங்கிட்டியா மனோஜ்? அந்த ஃபோட்டோ இருந்தால் தான் கதிரை கண்டுபிடிக்க முடியும். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காத மனோஜ், அந்த பணம் நம்ம பணம், நாம் தான் ஏமாந்து நிற்கிறோம். அதனால் நமக்கு முன்னாடி முத்து மீனாவும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாம் அவமானப்பட்டு நிற்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னா அந்த கதிரை கண்டுபிடிக்கணும். நீயும் எனக்கு இதில் கொஞ்சம் உதவி செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. என் மாமா கிட்ட இருந்தெல்லாம் இப்போ பணத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே இதை கவனிச்சிட்டு இருந்த விஜயா கேட்குறாங்க, ஏதோ
ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றியேம்மா, நீ ஏன் கதிரை கண்டுபிடிச்சிருவியா? இல்லை யாராவது உனக்கு உதவி செய்கிறாங்களாம்மா அப்படின்னு கேட்க, இல்லை ஆண்டி, யாரும் எனக்கு உதவி செய்யல. நானே எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன் முத்து மீனாவுக்கு மட்டும்தான் திறமை இருக்கா, என்னால் செய்ய முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல மனோஜ் கேட்குறாரு, நீ மற்றபடி அந்த சிட்டிக்கிட்டலாம் உதவி கேட்க போகலல்ல. ஏன் கேட்குறேன்னா, நீ சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினது மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் ரோகிணி, உன்னை சும்மா விட மாட்டாங்க. அதனால் சிட்டிக்கிட்டலாம் நீ இந்த வட்டி பணத்தை கொடுக்குறதோட விட்டுரு, மற்றபடி உதவியெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கூடனே இங்கே மெதுவாக ரோஹிணி சொல்கிறாங்க, அப்படியே அந்த சிட்டியும் பணத்தை கண்டுபிடிச்சாலும் உனக்கு பணம் தானே முக்கியம், யார் கண்டுபிடிச்சி கொடுத்தா உனக்கு என்ன, நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் உன் கடைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க ரோகிணி. இங்கே ரோகிணிக்கு என்ன பண்ணனே தெரியல. கோயிலில் இருக்க வீடியோவை எடுத்தாதான் கதிரோட ஃபோட்டோ நமக்கு கிடைக்கும். ஆனால் வீடியோவே எடுக்க முடியலையே. போலீஸ்கிட்ட போய் சொன்னாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க மனோஜ் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா மெதுவாக போயிட்டு ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, ரோகிணி, நீங்கள் எதை பற்றி யோசிக்கிறீங்க? அந்த பணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனாலும் நீங்கள் எதுக்காக எல்லா விஷயத்துக்கும் அந்த சிட்டிக்கிட்ட போயே நிற்கிறீங்க? சிட்டிக்கிட்ட கடனாக பணம் வாங்கியிருக்கீங்க, அதுவே தப்புன்னு நான் சொல்வேன். ஆனால் நீங்கள் இப்போ அந்த கோயிலில் இருக்கிற வீடியோவை எடுக்கிறதுக்கும் சிட்டியை தானே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எனக்கு எல்லாமே தெரியும் ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் அமைதியாக இருங்க மீனா, நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன? என்னோட விஷயத்தில் நீங்களும் முத்துவும் எதுக்காக எப்பயுமே தலையிடணும்னு பார்க்குறீங்க? நேற்று கூட அங்கே மலேசியாவிலேருந்து 2 பேரை கூட்டிகிட்டு வந்தீங்களே, என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கவும் என் மேலே இருக்கிற சந்தேகத்தாலும் தானே. நீங்கள் எதுக்கு என் மேலே சந்தேகப்படணும்? நான் விஜயா அத்தை கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதுக்கு உண்மையை மறைக்கணும்? நான் உண்மையாகவே மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கேன். என் அப்பா மாமா எல்லாரும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்க போகுது? நான் அன்னைக்கு ஸ்ருதிக்கிட்ட சொன்னதை தான் இப்போ உங்ககிட்டையும் சொல்கிறேன். என் வழியில் நீங்களும் முத்தவும் தலையிடாதீங்க. உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்களை பற்றி நான் யார்கிட்டையாவது குறை பேசுகிறேன்னா, இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் செய்கிற தப்பெல்லாம் நான் ஏதாவது சொல்லி காமிக்கிறேன்னா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். நானும் என் வீட்டுக்காரரும் ஏமாந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நான் எப்படி செஞ்சால் உங்களுக்கு என்ன? இப்போ உடனே விஜயாத்தக்கிட்ட போயிட்டு சிட்டி மூலமாக தான் பணத்தை கண்டுபிடிக்க நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் சமாளிச்சிருவேன். நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை போய் பாருங்கள். ஏதோ என் மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி பேசுகிறீங்களே. நீங்களும் முத்துவும் இப்படி தான் இருக்கீங்க எப்பயுமே. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்கள் தங்கச்சி என்னை பற்றி இங்கே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் ஏதாவது சொல்லி அவமானப்படுத்த பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ சிட்டிக்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன், அதை பெருசாக்கி பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இங்கே மீனாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. மீனாவுக்கு என்ன செய்யனே தெரியல. இதை பேசாமல் நம்ம கேட்காமே இருந்திருக்கலாம் போலையே ரோஹிணி கிட்ட அப்படின்னு நினச்ச மீனாவும், ரோஹிணி நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த சிட்டிக்கிட்ட பேசுகிறதோ இல்லை பணம் வாங்குறதோ இல்லை இப்படி உதவி கேட்டு நிற்கிறதோ விஜயாத்துக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்பீங்க, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுவீங்க. அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொல்லலாமே நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்பயுமே என்னை தப்பாக தானே நினைப்பீங்க. என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக விஜயாத்துக்கிட்ட மாட்டுவீங்க. அப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரின்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையை பார்க்க போயிடுறாங்க மீனா. இங்கே இந்த மீனா பேச்செல்லாம் நாம் எதுக்கு கேட்கணும் அப்படின்னுட்டு பார்லருக்கு கிளம்பிடுறாங்க ரோகிணி. பார்லருக்கு போகும்போதே சிட்டி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, என்ன ரோகிணி மேடம், ஃபோட்டோ கிடச்சிதா? ஃபோட்டோ தந்தா தானே நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்ய முடியும். ஃபோட்டோவை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஃபோட்டோ இன்னும் கிடைக்கலையே, அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க அந்த வீடியோவை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் ஒரு 2 நாள் பொறுமையாக இருங்க சிட்டி அப்படின்னு சொல்லும்போது, அது இருக்கட்டும் ரோகிணி மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அந்த பிஏ தினேஷை வெளுத்து வாங்கி வேற ஒரு ஊருக்கு அனுப்பிட்டேன். ஆனால் திடீர்னு அந்த பிஏ தினேஷ் எனக்கு ஃபோன் பண்ணான். அப்புறம் ஆஃபீஸ்க்கே வந்து நின்றுட்டானா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அவன் மறுபடியும் இங்கே உங்களை ஏதாவது செய்யணும்னு சொல்கிறான். உங்களால் தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்போ அவனால் வேலை பார்க்கவும் முடியலையாம். அதனால் அவனுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் ஏதோ கொடுக்கணும் போல். கொஞ்சம் பணம் கேட்டு வந்து நிற்கிறான். இந்த பணம் எனக்காக இல்லை, அந்த பிஏ தினேஷை சமாளித்து அவனை இங்கேருந்து அனுப்புறதுக்காகவும் அவனுக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் தான். மற்றபடி அந்த பிஏ தினேஷால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ரோகிணி மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க?
அப்படின்னு ரோகிணி இதெல்லாம் கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க. சிட்டி, நீங்கள் ஏற்கனவே இனி அந்த பிஏ தினேஷ் உங்கள் பக்கமே வரமாட்டான்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அவன் வந்துட்டான், அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பணும்னு வேற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானே பணம் இல்லாமல் இருக்கேன், ஏமாந்த போய் நிற்கிற. பெரிய வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு 30 லட்ச ரூபா பணத்தை அந்த கதிர்கிட்ட கொடுத்து ஏமாந்து அந்த பணம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு நிலைமையில இருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்போ அந்த பிஏ தினேஷ்காக பணம் கேட்டால் என்னால் எப்படி தர முடியும்? என்கிட்ட எந்த பணமும் இல்லை சிட்டி, நீங்கள் வேணால் புரிஞ்சுக்கோங்க. பேசாமல் நீங்கள் தான் இப்போ எல்லாருக்கும் பணம் கொடுக்குறீங்களே, அதனால் உங்ககிட்ட இருந்த பணத்தை கொஞ்சம் கொடுத்து அந்த பிஏ தினேஷை அனுப்பிடுங்க. அப்புறமா 30 லட்ச ரூபா கிடச்ச உடனே நான் வேணும்னா இந்த பணத்தெல்லாம் திருப்பி தந்துடட்டுமா அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இதை கேட்ட சிட்டியும், என்ன ரோகிணி மேடம், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? பெரிய பார்லரோட ஓனராக இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர் பெரிய ஒரு கடையோட ஓனராக இருக்காரு, உங்ககிட்டயே பணம் இல்லைன்னா என்னால் எப்படி நம்ப முடியும்? அது மட்டும் இல்லை, உங்களை தேடி பிஏ தினேஷ் வந்திருக்கான், நான் எதுக்கு பணம் கொடுத்து அனுப்பணும்? எனக்கு என்ன அவசியம் பணம் கொடுத்து அனுப்புறதுக்கு? என்னாலலாம் உங்களுக்கு இதில் உதவி செய்ய முடியாது. அப்படி நான் பிஏ தினேஷை சமாளித்து அனுப்பலைன்னா அப்புறம் பிஏ தினேஷ் உங்களுக்கு வீடு தேடி வந்துடுவான், நீங்கள் வசமாக மாட்டிப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அப்படின்னு வராத பிஏ தினேஷை வந்துட்டான்னு சொல்லி ரோகிணியை ஏமாற்றி எப்படியாவது பணம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே சிட்டி. சிட்டி இப்படி சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பின ரோகிணியும், இப்போ நான் என்ன தான் செய்கிறது, எவ்வளோ பணம் வேணும் சிட்டின்னு கேட்க, ஒரு 2 லட்ச ரூபா ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும், இந்த பணத்துலேருந்து நான் எதுவுமே எடுக்க மாட்டேன், அப்படியே பிஏ தினேஷ்க்கு கொடுத்து உடனே இங்கேருந்து அனுப்பிடுறேன், இனி அவர் உங்கள் வழியில் வரமாட்டார், அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை நம்பி தான் நான் ஒவ்வொன்றையும் யாருக்கும் தெரியாமல் செஞ்சிட்ருக்கேன். ஏன் நீங்கள் சொன்னீங்கன்னு தானே முத்துவோட ஃபோனையே கொண்டு வந்து கொடுத்தேன், ஏன்னா நீங்கள் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. ஆனால் இப்போ என்னால் இவ்வளோ பணத்தை உடனே ஏற்பாடு பண்ண முடியாது, என்னால் முடிஞ்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன், ஆனால் அந்த பிஏ தினேஷ் என் வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி ஃபோனை வச்சிடுறாங்க, ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ரோகிணியோட நிலைமையை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாரு சிட்டி. ரோஹிணிக்கிட்ட எவ்வளோ பணம் கேட்டாலும் தருவாங்க போலையே, பரவாயில்ல, நாம் நினைக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா நடக்க போகுது. இந்த பிஏ தினேஷ் இப்போ எங்கே இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியாது, ஆனால் அவன் பேரை சொன்னால் ரோகிணி பயந்துக்கிட்டு கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்து தருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த ரோஹிணி மூலமாக எவ்வளோ பணம் வாங்க முடியுமோ வாங்கிக்கிட்டு நல்லா இவங்களை ஏமாற்றலாம் போல அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வந்து சிட்டி. பார்லருக்கு போன ரோஹிணி உடனே அவங்க ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யா, உடனே எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா பணம் வேணும், நீ கொடு, நான் திருப்பி எப்படியாவது கொடுத்துருவேன், மனோஜ்கிட்ட கேட்டாவது வாங்கி கொடுத்துருவேன், கொஞ்சம் உதவி செய்தியான்னு கேட்க உடனே வித்யா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, எப்போ ஃபோன் பண்ணாலும் பண பிரச்சனை, பணம் வேணும்னு இதுக்காக தான் ஃபோன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து நின்னீங்களே, அந்த பணத்தை அந்த சிட்டி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டானா? இப்போ எதுக்காக உனக்கு 3 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்க, அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த பிஏ தினேஷ் மறுபடியும் வந்துட்டானா? சிட்டி ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான், அந்த பிஏ தினேஷ்க்கு ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா, அதுக்காக 3 லட்ச ரூபா பணத்தை வேற கேட்டிருக்காங்க. இந்த பணத்தை கொடுத்தா உடனே அந்த பிஏ தினேஷ் போயிடுவான் போல். நான் இப்போ என்ன செய்யனே தெரியல, யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியல. நானே சிட்டிக்கிட்ட தான் கடன் வாங்குவேன், சிட்டியே பணம் கேட்கும்போது என்ன செய்கிறது, அதான் உங்ககிட்ட பணம் இருக்குமான்னு கேட்டு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நான் எப்படி இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணுறது, எனக்கு எவ்வளோ சம்பளம் வருதுன்னு உனக்கு தெரியும், வீட்டுக்கு கொடுக்கணும், இங்கே நான் வேற வாடகை வீட்டில் இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே இங்கேன்னு உனக்காக கடன் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் நான் தான் மாதம் மாதம் வட்டி பணம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நீ பணம் கேட்டால் என்னால் எப்படி தர முடியும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இவ்வளோ பணம் வச்சுருக்க மாட்டாங்க ரோகிணி, உனக்கு மட்டும் எங்கேருந்து தான் இவ்வளோ பண தேவை வருதோ தெரியல. உன் வீட்டில் உன் அத்தை மனோஜ்னு உன்கிட்ட பணம் கேட்குறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சிட்டியும் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டானா, இப்போ என்ன செய்ய போகிற ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. வித்யா, என்ன செய்யன்னு தெரியல வித்யா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஆசையாக மனோஜ் வாங்கி தந்த அந்த 2 வளையலையுமே ரோகிணி பார்க்குறாங்க. அப்போ இந்த வளையலை வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும் போல். வித்யாக்கிட்டேயும் பணம் இல்லை, மனோஜ்கிட்டேயும் பணம் கேட்க முடியாது, வசமாக மாட்டிக்கிட்டேன், இந்த நகையை வச்சு தான் பணத்தை ஏற்பாடு பண்ணணும், வேறு வழி இல்லைன்னு முடிவெடுக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் தனக்கு கிடைச்ச அந்த லாபத்திலேருந்து ஆசையாக ரோகிணிக்கு வாங்கி கொடுத்த அந்த வளையலை கொண்டு போய் ஒரு கடையில் கொடுத்துட்டு அதை அப்படியே பணமாக்கிடுறாங்க. இந்த பணத்தை கொண்டு போய் எப்படியாவது சிட்டிக்கிட்டேயும் கொடுத்து அந்த பிஏ தினேஷ் மூலமாக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க நம்ம இதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினச்சிட்டு ரோகிணி அந்த பணத்தை பார்த்துட்டு
நினைக்கிறாங்க. அந்த பிஏ தினேஷ்க்கு எப்போ என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிய வந்ததோ அப்பத்துலேருந்து ஃபோன் பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டே இருந்தான். இப்போ இந்த தினேஷ் பேரை சொல்லி சிட்டி வேற பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன செய்யன்னு ஒன்றுமே தெரியல. அங்கே இங்கேன்னு பணத்தை கடன் வாங்கி இப்போ இருக்கிற இந்த நகையவும் கொண்டு போய் வைக்கக்கூடிய நிலைமை எனக்கு வந்துருச்சு. இப்படி பொய் சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினச்ச எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு கண் கலங்கிக்கிட்டே அந்த பணத்தெல்லாம் வாங்கி தன்னுடைய பேக்கில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த சிட்டியை வர சொல்லணும், இந்த பணத்தை கொடுத்துடணும். இல்லைன்னா இந்த பிஏ தினேஷ் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டானா அவ்வளவுதான், விஜயாத்தக்கிட்ட வசமாக மாட்டிப்பேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ரோகிணி. இங்கே மனோஜும் ரோகிணி, ஏன் ரோகிணி என்கிட்ட பேச மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் கோவமாக இருக்க அப்படின்னு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த மனோஜ் கேட்குறாரு. என்னன்னு சொல்கிறது மனோஜ், நீ பொறுப்பாகவே இல்லை. அதனால தான் உன் தம்பி முத்துவும் அந்த மீனாவும் என்னை ரொம்பவே ஏளனமாக பார்க்குறாங்க, அவமானப்படுத்தி பேசுகிறாங்க தெரியுமா. நீ மட்டும் அந்த கடையோட ஓனராக இருந்திருந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போ பாரு, நீ அந்த கடையில் வெறும் ஸ்டாஃபாக வேலை பார்க்குற. அந்த முத்து உன்னை பார்க்குறதே சரியில்லை. அதுவும் நீ வெறும் கணக்கு மட்டும்தான் பார்க்கணும், கடையோட ஓனர்னா அது என் அப்பா மட்டும்தான் அப்படின்னு முத்து பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் பார்வதி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, விஜயா நீ நல்லா இருக்கல்ல, இன்னைக்கு நீ டான்ஸ் கிளாஸ்க்கு வரலையே விஜயா, அதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன். பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் நீ மனோஜ்காகவும் ரோஹிணிக்காகவும் வேண்டிக்கிட்டேன்னா மனோஜோட வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். அவங்க ஏமாந்த பணமும் திருப்பி கிடச்சிருமா. நீ வரியா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலான்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன். ஏன் தெரியுமா, பணத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு என் பையன் மனோஜ் கண் கலங்கி போய் நிற்கிறான். என்ன சொல்லன்னு தெரியல. ரோஹிணி மூலமாக அவங்க மாமா கிட்ட கேட்டு பணத்தை வாங்கி தருவான்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த பணமும் கிடைக்காதுன்னு ஆயிடுச்சு. அதனால தான் யார் முன்னாடியும் என் பையன் மனோஜ் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதேன்னு மனசு வேதனையில் தான் இன்றைக்கி நான் டான்ஸ் கிளாஸ்க்கு கூட வரல. ஆமாம், அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நீ நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு, நாம் 2 பேரும் சேர்ந்து தானே போகிறோம், அதனால் நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க பார்வதி. அடுத்த நாள் பார்லருக்கு கிளம்பும்போது தன்னுடைய பேக்கை எடுக்கிறாங்க. அந்த சமயம் பேக்கில் நிறையா பணம் இருக்கிறத மனோஜ் பார்த்துடுறாரு. ஆமாம் ரோகிணி, என்ன இவ்வளோ பணம் வச்சுருக்க அப்படின்னு கேட்க, அது பார்லருக்கு நிறைய பொருள் வாங்குறதுக்காக இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன். இதை ஒன்றும் நம்ம பணம் கிடையாது, நான் பொருள் வாங்கணும், கொஞ்சம் கஸ்டமருக்கும் தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல, ரோகிணி அப்போ பார்லரில் உனக்கு நிறைய லாபம் கிடைக்குதா, அந்த லாபத்துலேருந்து நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்யலாம்னு கேட்க, வாயை மூடு மனோஜ், உனக்கு உதவி செஞ்சு தான் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். இந்த பணம் எனக்கு தேவையான பணம், இது உனக்கு கொடுக்கறதுக்காக நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்லருக்கு கிளம்புறேன், நீயும் கடைக்கு கிளம்புன்னு சொன்ன ரோகிணி யோசிக்கிறாங்க. இந்த பணத்தை பார்த்துட்டு மனோஜே பணத்து மேலே உள்ள ஆசையில் எவ்வளோ லாபம் உனக்கு வருதுன்னு கேள்வி கேட்குறாருன்னா, விஜயாத்தைக்கு தெரிஞ்சால் இந்த 3 லட்ச ரூபா பணத்தையும் உடனே வாங்கிடுவாங்களே, அதனால் உடனே இந்த பணத்தை கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் பார்லருக்கு கிளம்பும் போதே சிட்டிக்கு ஃபோன் பண்ண ரோகிணி, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அங்கே வாங்க, நான் அந்த பணத்தை கொடுத்துட்றேன், யாருக்கும் நான் பணம் கொடுக்குற விஷயம் தெரியவே கூடாது, யாரும் பார்த்துடக்கூடாது, அதனால் அந்த கோயில் பக்கத்தில் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிடுறாங்க. ரோகிணியை பார்க்கறதுக்காக சிட்டி ரொம்ப நேரமாக அந்த கோயிலில் வந்து காத்துட்ருக்காரு. ஏன்னா 3 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்களே, நாம் ஏமாற்றிக்கிட்டே இருக்க ரோகிணிக்கிட்ட வந்து சீக்கிரமாக பணத்தை வாங்கிடணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இங்கே பார்வதியும் விஜயாவும் அதே கோயிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. அங்கே பணத்தை எடுத்துகிட்டு ரோஹிணி வருவாங்கன்றது தெரியாமையே விஜய் அந்த கோயிலுக்கு போயிட்டு இங்கே ரோகிணிக்காகவும் மனோஜுக்காகவும் வேண்டுதல் எல்லாத்தையும் செய்கிறாங்க. பூஜை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பார்வதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஆட்டோவில் போன ரோகிணி அங்கே சிட்டியை பார்த்துட்டு, சிட்டி இந்தாங்க நீங்கள் கேட்ட மாதிரியே 3 லட்ச ரூபா பணம், இப்போ அந்த தினேஷ் எங்கே அப்படின்னு கேட்க, அவனை நான் அப்படியே சும்மா விட்டுருவேனா மேடம், உங்கள் வழியில் வராமல் அந்த தினேஷ் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன், பணத்தை கொடுங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த பணத்தை கொடுத்துட்டு ஒரு வழியாக இங்கேருந்து அனுப்பிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே வந்து பணத்தை கொடுக்குறாங்க ரோகிணி. ஒரு பக்கம் இங்கே சிட்டியும் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் கோயிலேருந்து வெளியில் வந்த பார்வதி இதை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இது ரோஹிணி மாதிரிலாம் இருக்குது, பார்லருக்குள்ள போயிருக்கிறதா விஜயா சொன்னா, இங்கே ரோகிணிக்கு என்ன வேலை, அதுவும் அந்த கடன் கொடுக்குற சிட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா இங்கே பாரேன், ஓ மருமக ரோகிணி என்ன செஞ்சிட்ருக்கான்னுட்டு அந்த சிட்டிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காளே, யாருக்கும் தெரியாமல் ரோகிணி இப்படி ஒரு வேலையை செய்கிறாளா,
அங்கே சிட்டிக்கு எதுக்கு இந்த ரோகிணி நிறைய பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, அது எல்லாத்தையுமே பார்த்த விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. ரோகிணி என்ன செய்கிறாங்க, எதுக்காக பணத்தை கொண்டு வந்து இந்த சிட்டிக்கிட்ட கொடுக்குறா அப்படின்றது புரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டே ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. நான் என் பையன் மனோஜுக்காக பணம் கேட்டால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த ரோகிணி இந்த சிட்டிக்கு கொண்டு வந்து எவ்வளோ பணத்தை கொடுக்குறா, இன்னைக்கு இவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பணம் கொடுத்துட்டு அங்கே சிட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே பார்வதியை கூட்டிகிட்டு அங்கே போயிடுறாங்க விஜயா. விஜயாவை பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி. உடனே சிட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பணத்தை வாங்கிட்டோம், இனி இந்த ரோகிணிக்கு என்ன ஆனால் என்ன, நாம் ஏமாத்தினோம், ரோகிணி நம்பி பணத்தை கொடுத்துட்டா, நமக்கு தேவை பணம் தானே அப்படின்னு இங்கே விஜயாவை பார்த்த உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு சிட்டி. ஆனால் ரோஹிணி வசமாக மாட்டிக்கிறாங்க. ரோஹிணியை பார்த்துட்டு பார்வதி, என்னம்மா ரோஹிணி இங்கே என்ன செய்கிற, அதுவும் அந்த சிட்டிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க, அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லையேம்மா, என்னம்மா செய்கிறேன்னு கேட்க, இங்கே விஜயா சொல்கிறாங்க, பணத்தை கொண்டு வந்து சிட்டிக்கிட்ட எதுக்கு கொடுத்த, இல்லைன்னு சொல்லி பொய் சொன்னேன், அவ்வளவுதான், நானும் பார்வதியும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற, இப்போ நீ உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்க ரோஹிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டி எல்லாரும் பார்க்குறாங்க, கோயிலுக்கு வந்த எல்லாரும் என்னை தப்பாக நினைப்பாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியிலேயே என்ன பொய் சொல்லலான்னு யோசிச்சிடலான்னு நினைக்கிறியா, அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் நம்புகிற மாதிரியே இல்லை, முதல்ல வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு ஆட்டோவை பிடிச்சி இங்கே ரோஹிணியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வரும்போதே ரோஹிணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துடுறாங்க மீனா. ரூம்லேருந்து வந்த ஸ்ருதியும் என்ன நடக்குதுன்னு புரியல. ரோஹிணியை அழுதுகிட்டே வராங்க. பின்னாடி விஜயாத்தை இவ்வளோ கோவமாக வராங்க. என்ன நடக்குதுன்னு புரியலன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க உடனே அண்ணாமலையும், என்னாச்சு விஜயா, ரோகிணி ஏன் கண் கலங்கிக்கிட்டே வரான்னு கேட்க, அதை ஏங்க கேட்குறீங்க, நானும் பார்வதியும் கோயிலுக்கு போயிருந்தோம், எதுக்கு தெரியுமா, இந்த ரோஹிணிக்காகவும் மனோஜ்காகவும் வேண்டிக்கிறதுக்காக. ஆனால் அந்த ரோகிணி கோயிலுக்கு வந்திருந்தா யார் கூட தெரியுமா, அதுவும் அந்த சிட்டி கூட. சிட்டிக்கு பணம் கொடுத்துட்ருக்காங்க இந்த ரோகிணி. எதுக்காக இவன் அந்த சிட்டிக்கு பணம் கொடுக்கணும், உண்மையை சொல்ல சொன்னால் அமைதியாகவே இருக்கிறா, நீ இப்போ உண்மையை சொல்லியே ஆகணும், வேறு வழி இல்லை, என்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது இங்கே உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை இதை பற்றி நான் ரோஹிணிக்கிட்ட எவ்வளவோ பேசியிருக்கேன், எடுத்து சொல்லியிருக்கேன், அந்த சிட்டிக்கிட்ட ரோகிணி நிறையா கடன் வாங்கியிருக்காங்க, வட்டி பணத்தையே மாதம் மாதம் கொடுக்குறாங்க, ஏற்கனவே 30 லட்ச ரூபா பணத்தை ஏமாந்தப்ப நானும் என் வீட்டுக்காரரும் கண்டுபிடிச்சி தரதா சொன்னோம்ல, அந்த பணத்தை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடி ரோஹிணி சொன்னாங்களே, அதுக்கு ஏற்பாடும் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க, சிட்டிக்கிட்ட தான் உதவிக்காக போய் நின்றுருக்காங்க, அதுக்காக கூட பணம் கொடுத்துருக்கலாம், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியலத்தான்னு சொல்ல, என்னது அந்த சிட்டிக்கிட்ட போய் உதவிக்காக நின்னியா, அப்போ என் பையன் மனோஜ் எதுக்காக இருக்கான், அவனால் செய்ய முடியாத உதவியை அந்த சிட்டி உனக்காக செஞ்சிருவானா, எதுக்காக சிட்டிக்கிட்ட போய் கடன் வாங்குற, வட்டி பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கியா, என்ன இதெல்லாம் புதுசாக இருக்குது, எனக்கு தெரியாமல் நீ என்னென்னவோ செஞ்சிட்ருக்க, இந்த மனோஜுக்கு தெரியுமான்னு கேட்க, மனோஜுக்கு தெரியும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தியே, அது என்ன வட்டி பணமானு கேட்கும்போது, இல்லை அது ஒரு வேறு விஷயத்துக்காக கொடுத்தேன்னு சொல்ல, அப்போ சிட்டிக்கிட்ட நீ நல்லா பேசுகிற, சிட்டிக்கிட்ட உதவி கேட்குற, அப்போ உனக்கும் சிட்டிக்கும் என்னதான் சம்மந்தம் இருக்குது, எதுக்காக இப்படிலாம் செஞ்சிட்ருக்க, நம்ம குடும்பத்துக்கும் அந்த சிட்டிக்கும் ஆகவே ஆகாது, அப்படி இருக்கும்போது சிட்டிக்கு நீ பணம் கொடுக்கறன்னா ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிற, என்ன ஏதுன்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. இங்கே உடனே ரோகிணி அழுதுகிட்டே யோசிக்கிறாங்க, எந்த உண்மையை சொல்ல, பிஏ தினேஷ்காக தான் பணத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான்ற உண்மை தெரிய வந்துடும், வசமாக மாட்டிப்பேனே, இப்போ என்னென்னு சொல்லி சமாளிக்க, அதுவும் அத்தை வேற நான் பணம் கொடுக்குறதையும் பார்த்துட்டாங்க, பார்வதி அத்தையும் பார்த்துட்டாங்க, அதனால தான் இவங்க நான் என்ன சொன்னாலும் நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு மீனாவை பார்த்து ஒரு பக்கம் ரோஹிணிக்கு ரொம்ப கோவம் வருது. சரியான நேரம் பார்த்து உண்மையெல்லாம் வேற சொல்லி மாட்டி விடுறாங்க இந்த மீனா அப்படின்னு விஜயா கிட்ட வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி பதில் பேச முடியாமல் இங்கே விஜயா கேட்குற கேள்விக்கு எதுவுமே சொல்ல முடியாம இங்க என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியாம அழுதுகிட்டே நிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, ரோகிணி நீ செய்கிற தப்பெல்லாம் வீட்டில் உள்ளவங்க கிட்ட நீ மறைச்சிட்டு இருக்க, ஆனால் இன்னைக்கு விஜயா நேர்லேயே பார்த்துருக்கா, நீ சிட்டிக்கிட்ட எதுக்குமா பணம் கொடுத்த, அந்த உண்மையை நீ சொல்லலைன்னா அப்புறம் முத்துவை அனுப்பி என்ன ஏதுன்னு நானே உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னதை கேட்டு பேரதிர்ச்சி அடைகிறாங்க ரோகிணி. வசமாக மாட்டிக்கிட்டேன், இனி முத்து மட்டும் இந்த சிட்டியை வெளுத்து வாங்கி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவ்வளவுதான், இந்த வீட்டுக்கு நான் மூத்த மருமகளாகவும் இங்கே விஜயாத்தைக்கு பிடிச்ச செல்ல மருமகளாகவும் இருக்க முடியாதே அப்படின்ற மாதிரி இங்கே அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ரோகிணி மேலே உள்ள கோவத்திலையும் எல்லாரும் முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க விஜயா.